ஹாய் டியர், டுடே நம்ம டிவி பார்க்குற ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து தமிழில் போட்டுறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டு கேட்டது வந்துட்டு வின்சியா ரீச்சர் அவங்க தான். ஸோ டியர், உங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொன்னீங்களா? ஸோ ஹாப்பி பர்த்டே டியர். அவங்க பேரை நீங்கள் சொன்னீங்களான்னு தெரியல, பட் நான் மறந்துட்டுனாலும் தெரியல. ஸோ ஹாப்பி பர்த்டே டியர். அண்ட் வேறு என்ன, ஓகே, உங்களோட ஃப்ரெண்டு தான், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் வின்சியா தான் இந்த ஒன் ஷாட்டை உங்களுக்காக டெடிகேட் பண்ண சொல்லி 2 டேஸ்க்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக அவங்க டெடிகேட் பண்ண சொன்னதை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இது பார்ப்பீங்களான்னு தெரியல. சார் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹாப்பி பர்த்டே, ஓகேவா? ஸோ ஹாப்பி பர்த்டே. ஸோ பரவாயில்ல, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டே, ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் அண்ட் 2 பேரும் சேம் காலேஜ், சேம் கிளாஸ், அதாவது கிளாஸ்மேட் தான். ஸோ 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட். அண்ட் உங்களுக்கு டேனா சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தட் மீன்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் சடனாக உங்களுக்கு பாய்ஸ் கிட்ட பேசவே பிடிக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்தையும் அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை லவ் பண்ணுவார், ஆனால் நீங்கள் அவரை ஹேட் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா உங்களோட கிளாஸில் ஒரு பொண்ணு டேக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா, பட் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவள் அங்கே இருக்கிற எல்லா கோபத்தையும் உங்கள் மேலே தான் காட்டுவா. ஏன் அப்படின்னா டே எப்போவுமே உங்களே பார்த்துட்டு இருப்பாரா. ஸோ அவர் உங்களை லவ் பண்ணுறதுனால உங்களே பார்த்துட்டு இருப்பார். பட் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது. ஸோ இவளால் தான் அவனுக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களை நிறைய புள்ளி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்வா. ஸோ இதனாலேயே உங்களுக்கு டே மேலே அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஸோ பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட் இயர்லேயே வந்து எப்படின்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதா நிறையா ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதனால் நீங்கள் டேக்கிட்டே பேசியிருப்பீங்க, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. பட் அவர் உங்களை லவ் பண்ணுவார். ஸோ அதனால் நீங்கள் அவர் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. உங்களுக்கு அவர் பிடிக்காது. அந்த பொண்ணு வேறு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். ஸோ அதுவே ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜுக்கு வழக்கம் போல் போகிறீங்க. ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே போனதுமே பஸ் விட்டு இறங்கி உள்ளே நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்போ சடனாக உங்களோட அந்த கிளாஸ்மேட் இருக்கால மீரா, ஓகேவா? ஸோ அவள் பேர் மீரா. ஆனால் அந்த பொண்ணு சடனாக உங்களை குறுக்க, அதாவது பிளாக் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிற்கிறா. நீங்கள் உனக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு எனக்கு டெய்லி பிரச்சனை, அது நீ தான், நீங்கள் இருக்கிறது எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பிரச்சனை நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, வழி விடு அப்படிங்கிறீங்க. பட் அவள் வழியெல்லாம் விட மாட்டேன்ட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி பேசுகிறா. ஏண்டி, நான் 2 பேரும் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் படிச்சுட்ருக்கோம். அப்போருந்து நான் அவனை லவ் பண்ணுவேனா? இவன் சடனாக காலேஜ் வந்ததுமே அது இது பண்ணி அவனை மயக்கி வச்சுட்டு இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை, நான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு என்னையே கேள்வி கேட்பாலாம். இவளால் தான் அவன் என்ன வேணான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வம்பிழுக்கிறா. ஸோ நீங்கள் இது வழக்கமாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் தள்ளி போயிருப்பீங்க. பட் அவளும் போடிப்போ, எத்தனை நாள் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி பின்னாடி வர்றா. உங்களுக்கு நான் கடுப்பாகுது, காலங்காத்தால் வந்ததும் வராதம்மா, டென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது சாரா வந்துட்டு ஒயின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் பக்கத்து கிளாஸ், ஓகேவா? ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி பிரேக் டைமில், மார்னிங் டைமில், ஈவினிங் டைமில் மட்டும் தான் மீட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அவளை பார்த்ததுமே அவகிட்ட ஓடி போகிறீங்க. ஸோ அவளும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவள் வந்துட்டு ஒரு 2-3 டேஸாக காலேஜ் வரல. ஸோ 2-3 நாள் கழிச்சு மீட் பண்ணுறா. போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த அவள் என்னடி வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் வந்துட்டு அதுவா, காலங்கத்தால் அந்த 7 என்ன டென்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு, மறுபடியும் பிரச்சனையா அப்படிங்கிறா. ஆமாடி, சும்மா தினம் வந்துட்டு ரச்சை பண்ணிருக்கா. பேசினாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. பலான்னு அப்படி கணத்துலேயே விடலான்னு தோணுது. இருக்கு அவளுக்கு ஒரு நாளைக்கு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பில் பேசுகிறீங்க. நீங்கள் எப்படின்னா ரொம்ப க்யூட்டான பொண்ணு தான், ஆனால் கோவஞ்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வரைக்கும் கண்ட்ரோலில் இருப்பீங்க. இன்கேஸ் அது வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கணும் உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வரும். இப்போ நீங்கள் அப்படி பேசுவோம். ஸோ இது எல்லாமே சாராவுக்கு தெரியும்ல உங்களை பற்றி. அவளும் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணுறா. நீங்கள் சரி ஓகே கேன்டீன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேன்டீன் போயிட்டு அங்கே வந்துட்டு சம் ஃபுட்டு, ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. செம பசி, வீட்டில் சாப்பிடாம வந்திருப்பீங்க. அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அங்கேருந்து வராரு. வந்து அவரும் வந்துட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு அண்ட் ஒரு சில சாண்ட்விச் அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்கள் டேபிள்லேயே அவர் வந்து உட்காடுறாரு. ஸோ நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகுறீங்க. அப்படியே எந்திரிச்சு
முறைச்சி பார்த்துட்டு வேறு டேபிளுக்கு போகிறீங்க. சாரா தான் வந்துட்டு, ஏண்டி அவன் பாட்டுக்கு வந்தானுக்கு வந்தான், உனக்கு என்ன அப்படிங்கிறா. சொன்னீங்க எதுக்கு அந்த சனியை வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா, இதெல்லாம் வேலைக்காகாது வாணி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேர்த்து வேறு டேபிளுக்கு உட்கார கூப்பிடுறீங்க. அவளும் வந்துட்டு சரி கிட்டே நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரேஞ்சு அங்கே வந்து உட்காராரு. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதே தெரில. ஸோ மறுபடியும் சண்டை தான். இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்க, உனக்கு அவனை டார்ச்சர் பண்ணுறது வந்துட்டு பத்தலையா, இன்னும் நிறையா டார்ச்சர் பண்ணுமா, அதே எப்படி கிளாஸ்க்குள்ளே நீ வெளியே அவ மாற்றி மாற்றி என்னை வந்துட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வரைக்கும் டேக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்தில் வரங்காட்டிக்கும் அதெல்லாமே சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்னு. யார் ஒன்று டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு கோவத்தில் இருக்கிறனால ஏன் உனக்கு தெரியாதா, அவள் தான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால, நீ பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, பிடிக்கலன்ட்டு போ. ஆனால் என்ன பிடிச்சிருக்குன்னு எதுக்கு அவகிட்ட சொன்னேன், அதுவும் நீங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து படிக்கிறீங்க, தேவையில்லாத எனக்கு பிரச்சனை, இப்போது ஒழுங்காக என்னால் காலேஜில் படிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு ஆர்டர் பண்ண போட்டியது அதாவது முழுசாக சாப்பிடாம அப்படி பார்த்துட்டு விட்டுட்டு எஞ்சி போயிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு மீரா வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறான். நான் அவளை ரிஜெக்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது, இன்னமும் அவள் அதை மனசில் வச்சுட்ருக்கா, இல்லையே நல்லா தானே பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவர் சாரா வந்துட்டு எந்திரிச்சு போகலான்னு போவா. சாரா ஒரு நிமிஷம் சொல்லி கூப்பிட்டுட்டு சாரா கிட்டே பேசுகிறாரு. ஸோ சாரா உனக்கு தெரியாது அப்போ நிஜமா எதுவுமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு எது தெரியாது, எனக்கு தெரிஞ்ச கிளாஸில் அவள் ரொம்ப பொலைட்டாக தான் இருக்கா. ஸோ வெளியே யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே, இப்போது ஒயின் சொல்லாருக்கு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சாரா சொல்கிறா. டேக்குனா செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்போ மீரா இந்த அளவுக்கு பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் அப்படி பண்ணுறதுனால தான் வயனுக்கு கூட சுத்தமாக பிடிக்கல, இல்லைன்னா கூட அவளுக்கு லைட்டாக மேலே க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஒரு பிட்டை போட அப்படியே செம்ம கோவாயிட்டாரு. ஏன்னா அவள் கம்முன்னு இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க டேவை, பட் அவள் இந்த மாதிரி பண்ணங்காட்டி தான் உங்களுக்கு டேவை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சாரா சொல்லவும் அவளுக்கு மொத்த கோவம் மீரா மேலே திரும்புது. ஸோ அப்போ வந்துட்டு ஓகே சாரா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேஞ்ச் போகிறாரு. ஸோ சாரா வந்துட்டு என்ன நடக்க போகுதோ நீ தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸ்க்கு போயிடுறா. இப்போது கிளாஸ்க்கு இன்னும் பெல் அடிக்கலை, எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தான் இருக்காங்க. கரெக்டாக டேவும் கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. அப்படி போகிறப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துருப்பீங்க, உங்களை பார்த்துட்டே தான் போயிட்டு அவரை பக்கத்து சீட்டில் உட்காராரு. ஸோ மோஸ்ட்லி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவார், நீங்கள் எஞ்சி போவீங்க, பட் எஞ்சி போனாலும் அவர் ரிட்டர்ன் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துக்குவார். ஸோ உங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியாது, அதனால் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஏன் நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவனை இவ்வளோ ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி சண்டைலாம் போட்டிருக்காளா, புள்ளி பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏதோ கோவத்தில் அவங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க, பட் அவளை மாட்டி விட வேணுங்க அப்படின்னு நினைக்கிறது, அவளை மாட்டி விடணுங்கிறது உங்களோட தாட் கிடையாது. அதனால் இல்லை நான் ஏதோ கோவத்தில் தான் சொல்லிட்டேன், அவள் என்ன எதுவும் பண்ணலை அண்ட் எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு உங்களோட புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் கேட்க வந்துட்டு நல்லாவே தெரியுது நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே மீரா மறைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவள் இப்போ தான் பார்க்குறா, வந்து அவளை பார்த்துட்டு இருக்கிறத அவளுக்கு முறைக்கிறது கூட ஏதோ ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி தெரியும் போல, பைத்தியக்காரி. அப்படியே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் என்னடி என்ன பார்க்குறானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவள் ஃப்ரெண்டு பைத்தியம் அவன் ஒன்று முறைக்கிறான்டி அப்படின்னு சொல்லவும், முறைக்கிறானா இல்லையே பார்க்குற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறா. ஒயன்னு சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை, சும்மாவே அவனுக்கு ஒன்று கண்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் அப்படியே பயமுறுத்தி விடுறா. ஸோ மீராவுக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் அவளை இப்படி பார்த்துட்டு இருக்கவும் முறைக்கிறது கூட ஏதோ ஆசையாக பார்க்குற மாதிரி தெரியும் போல். இந்த அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் காதில் கேட்டுக்காம நீ சும்மாரு, நான் வேணா அவன்கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பக்கத்து டெஸ்க்கு மாறி உட்காந்துக்கிறா. அப்போ வந்துட்டு இன்னும் நல்லா முறைக்கிறாரு. இவளுக்கு இப்போ தான் லைட்டாக புரியுது அவர் முறைக்கிறாரு அப்படிங்கிறதே. ஐயோ இவன் என்ன முறைக்கிறான், அப்போ சொல்லிட்டாளா சண்டாளி, இவள் என்ன பண்ணுறது, எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தான் அவளுக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ அப்போ எதுவுமே சொல்லலை. அப்படியே தான் அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக முடியுது. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போகணும். ஸோ நீங்களும் வந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் ஏர்லி மார்னிங் காலேஜ் வந்துடுவார் எல்லாத்துக்கும் முன்னையுமே. ஸோ வந்துட்டு பேஸ்கெட் பால் வந்துட்டு
ட்ரைனிங் அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் ஈவினிங் காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவரோட அந்த பேஸ்கெட் பால் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாரு. இப்போவும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கனால தான் உங்களை அவள் வந்துட்டு புள்ளி பண்ணுறது எதுவுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ வெளியே யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல தான் உங்களுக்கு பிடிச்சி புள்ளி பண்ணுவாள். நீங்களாவே யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. ஸோ இப்போது அவரும் வந்துட்டு பேஸ்கெட் பால் ட்ரைனிங் அதாவது தட் மீன்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போவார். அப்போது அவர் போக வரைக்கும் இந்த மீரா பார்த்துட்டே இருக்கா. ஸோ போயிட்டார். உடனே அப்படியே உங்களோட பின்னாடியே வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ உங்களை கூப்பிட்றா. நீங்கள் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறீங்க. இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா அவங்களோட முடியை பிடிச்சி இழுத்துட்றா. ஸோ முடியை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. ஸோ அவள் என்ன நீ கேட்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கண்ணா ஏய் உனக்கு என்ன தான் பிரச்சனை? உனக்கு ஒன்று பிடிச்சிருந்தா நீ ஒழுங்காக இரு. அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்காத. இப்படி இருந்தீங்கன்னா யாருக்குமே ஒன்று பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. யாரை பார்த்து கேவலம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையை ஓங்குறா அடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஓங்கின கை வந்து உங்கள் கணத்தில் படலை. அதுக்கு பதிலாக இன்னொரு அரை சத்தம் கேட்குது. நீங்கள் ஷாக்காக பார்த்தா தான் அவர் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி போயிட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ வந்து பார்த்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக உங்களை புள்ளி பண்ணுறது. ஸோ அவரும் மறந்து நின்று பார்த்துட்டு வந்திருப்பார். இவள் கரெக்டாக கையை அவங்க இருப்பா அடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ கரெக்டாக வந்துட்டு அவள் கையை பிளாக் பண்ணிவிட்டு திருப்பி அவளுக்கே ஒரு அறை விட்டுருப்பார். அவள் அப்படியே ஆடி போய் நிற்கிறா. நீங்களும் அப்படி தான். ஸோ வந்து இங்கே பாரு மீரா, ஒயின் சொன்னது கரெக்ட் தான். அவள் சொன்ன மாதிரி நீயாக இருந்திருந்த அப்படின்னா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நல்ல குவாலிட்டியோடு இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இது அவனோட ஒரிஜினல், ஓகேவா? அதனால் எந்த ஜென்மத்துலேயுமே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்க போகிறதில்ல. அதனால் இனிமேல் நீ அவளை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணேன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஓகே? நான் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவள் இங்கே பாருட்டே, நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் லவ் பண்ணிருக்கேன். நான் எப்படி ஈஸியாக அப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கம் நியாயத்தை கேட்குறா. ஸோ வந்துட்டு நீ ஸ்கூல் படிக்கிறப்ப லவ் பண்ணியிருந்தா நீ முன்னாடியே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும்ல. எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை உன் மேலே அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் காலேஜ் போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். உனக்காக தான் இந்த காலேஜே வந்தேன். உனக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டே சேர்ந்தேன். எனக்கு வந்துட்டு அதாவது அவளுக்கு மெடிக்கல் லைன் படிக்கணும்னு ஆசை. ஆனால் டேக்காக மட்டுமே இங்கே வந்திருப்பா. ஸோ அதுலேயும் தப்பு இல்லைல்ல, அவள் லவ் பண்ணா. ஸோ அதனால் வந்தா. ஆனால் வந்துட்டு உங்களை லவ் பண்ணங்காட்டிக்கோ அவளுக்கு மொத்த கோவம் உங்கள் மேலே திரும்பியிருக்கும். இது எல்லாத்தையும் சொல்கிறா. வந்துட்டு பார்க்குறாரு. இங்கே பாரு மீரா, நீ சொல்கிற எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் எனக்கு வைண்டாக பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிக்கல அது ரெண்டாவது பட்சம். பட் இனிமேல் நீ வைனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கடுப்பாயிட்டு போயிட்டா. ஸோ அவள் போனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அவர் எதுக்கு இப்போ கூட என்னை பார்த்து முறைக்கிறா, நான் உனக்கு நல்லதானே பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் இங்கே பாரு, உன்னால் எனக்கு இன்னும் அதிகமாக பிரச்சனை தான் வரும். இப்போ போகிறாளே சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? என்னை ஏற்கனவே எப்படா இங்கே துரத்தலான்னு பார்த்துட்ருக்கா. நானே ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வச்சு இங்கே படிச்சுட்ருக்கேன். என்னோடய லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிடும் போல். ஏன்டா இங்கே வந்து சேர்ந்தோன்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபமாக போயிடுறீங்க. ஸோ அப்படியே டென்ஷன் ஆகுது. நல்லது பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலைனாலும் பிரச்சனை. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கடுப்பில் அப்படியே பாலெல்லாம் கையில் வச்சுருந்துருப்பாரு. எப்படி உதச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ அவர் கையில் வச்சுருந்த அந்த பாலை ஒரு வச்சுருப்பார். அந்த பால் எங்கே போக விழுதுன்னா ஓரமாக சிவனே நின்றுட்டு இருந்த நம்ம ஹோபி மேலே தான் விழுகுது. அவர் மேலே விழுந்ததும் அவர் அப்படியே ஒரு மாதிரி குப்பரக்க வந்து விழுந்துடுறாரு. ஐயோன்னு ஒரு சத்தம். என்னடான்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நம்ம ஹோபி தான். ஐயோ இவன் இங்கே கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு தூக்கி விடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேவும். என்ன நன்னா ஆச்சு? ஏண்டாடே உனக்கு அறிவு இருக்கா? எதுக்குடா என் மேலே பால் தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் மேலே போகணுன்னு போடல, அது எல்லாம் அந்த மீரா மேலே இருக்கிற டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். மீரா மேலே இருக்கிற டென்ஷன் தான் அதுக்கெலாம் தான் கிடச்சுனா அது எப்படா எங்கே டென்ஷன் இருந்தாலும் கரெக்டாக என்னையே அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு சிரிச்சுட்டு சாரி மச்சி வா போகலாம், ப்ராக்டிஸ் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு
அந்த கோச் எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு, என்னப்பா வெறும் பாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச்க்கெல்லாம் வருவீங்களா? உங்கள் கிளாஸ் பொண்ணுங்க யாருமே வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஹோபி தான் இருந்துட்டு, சார் வருவாங்க, ஆனால் இவருக்கனால வர சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை பற்றி சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும், நல்லா விளையாடுவீங்க, பட் இங்கே வந்துட்டு டே இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த பக்கமே போக மாட்டீங்க. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. அப்போ தான் டே பார்க்குறாரு, அவளுக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே என்னடா நீ லவ் பண்ணுற, ஒன்றுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியாது கூட, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நிறையா மேட்ச் போயிருந்துருக்குறா. ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு நிறையா ரூமர்ஸ்லாம் வந்தங்காட்டிக்கு அவள் நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்கிறதில்ல, மற்றபடி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ டே வந்துட்டு அப்படியே ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாரு. அப்போது ஹோபி டே கிட்ட போய்ட்டு, என்ன இதை வச்சு எப்படியாவது அவளை கவுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டே சும்மா இருடா, என்ன பண்ணாலும் அவளெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பான பொண்ணு அப்படிங்கிறாரு. ஆமாடா டஃப்பான பொண்ணு தான், ஆனால் நீயே சொல்லு, உன்னால் அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை, அவள் ஸ்காலர்ஷிப் வச்சு தான் இங்கே படிக்கிறாள், ஓகேவா? அவளுக்கு நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஜாப் போகணும், அவள் ஃபேமிலி பார்த்துக்கணும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் உனக்கு ஏதாவது இருக்கா? நீ ஜாலியாக இருக்க, காலேஜ் வர, அரைக்குறையாக படிக்கிற, அண்ட் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற, சரி ஓகே ஸ்போர்ட்ஸ் நல்லாவே விளையாடுற, மற்றபடி நீ உன் ஃபேமிலி பற்றி ஏதாவது கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா உன் அண்ணா இருக்கான், ஸோ ஜின் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அண்ட் உன்னோட அப்பா அம்மா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பட் எனக்கு அப்படி இல்லைல்ல, அவள் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்தால் அவளுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுவாள்ல, நீயே சொல்லு, நீ அவள் இடத்துல இருந்தா நீ 2 நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் அவருக்கு வாடிடுது. ஸோ ஹோபியும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, இல்லைனா மச்சான் நான் அப்படி உன்னையும் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அவளும் பாவம்ல, ஸோ நீ தான் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டைமாவது கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹோபி இந்த மாதிரி சொல்லவும் டேக்கும் வந்துட்டு அது கரெக்டு தான் படுது. அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பேசுறது ஸ்டாப் பண்ணிக்குவார். அப்படி தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது உங்களோட டெஸ்கில் ஒரு நோட் இருக்குது, அதாவது எழுதி வைப்போல ஸ்டிக்கி நோட், அதுதான் எடுத்து படித்து பார்க்குறீங்க. பார்த்தா டே தான் எழுதியிருக்காரு, உனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீ அது விளையாடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீ விளையாடணுன்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக விளையாடு, நான் இனிமேல் அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னவன் எதுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கான், எப்போ பார்த்தாலும் நான் இருக்க இடத்துக்கெல்லாம் வரணும்னு நினைப்பான், இப்போ என்ன வரமாட்டேங்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன தாட், சரி நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம படித்தோமா போனோமான்னு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கி நோட்டை கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் கிளாஸில் அப்படியே உங்களோட ப்ளேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் டைம் ஆகுது. கரெக்டாக டேவும் வெளியே இருந்து உள்ளே வராரு. ஸோ பேஸ்கெட் பால் ட்ரைனிங் தான், ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஸோ வந்ததுமே நீங்கள் தள்ளி உட்காருறீங்க, ஏன்னா அங்கே தான் பக்கத்தில் வந்து உட்காருவார். ஸோ வழக்கம் போல் நடக்கிறது தானே, நீங்கள் அதே ஒரு இதில் வந்துட்டு தள்ளி உட்காருவீங்க. அவர் அப்படியே நேரம் உங்ககிட்ட தான் வருவார். ஸோ தள்ளி உட்காருறீங்க, பட் இருந்தாலும் அங்கே உட்காரல. ஸோ 2-3 டெஸ்க்கு தள்ளி பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டேவை திரும்பி பார்க்குறீங்க, அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. சரி ஓகே, நமக்கு என்ன, நம்ம நிம்மதியாக படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் லெசனை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் என்னவோ தெரியல, உங்களால் கவனிக்கவே முடியல, டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. ஏன் அன்றைக்கி அங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் தோணுது, கடுப்பாயிட்டீங்க நீங்களே. ஸோ பிரேக் அவர் விடாதேம்மா ஓடி போகிறீங்க. ஸோ டே வந்துட்டு எங்கே ஓடுறான்னு சொல்லி பார்க்கலான்னு நினைப்பாரு, பட் உங்களை தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. அப்படியே அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு சாரா இருக்கால, ஸோ அவளோட கிளாஸ்க்கு தான் ஓடுறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூச்சு வாங்க ஓடுறீங்க, 5 நிமிஷத்தில் ஓடிட்டீங்க. ஸோ ஓடி போனதுமே சாரான்னு கத்துறீங்க. அவளும் ஏன்டி இப்படி ஓடி வர, என்னாச்சு அப்படிங்கிறா. ஏய் ஒரு நிமிஷம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு, என்ன நடந்துச்சு தெரியுமா இன்றைக்கி, அவன் இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தான், எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் எழுதி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்னடி, உனக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்ல, நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ, அவன் தான் இனிமேல் வரமாட்டான்டான்ல அப்படிங்கிறா. ஏய் அவனுக்கு அதை விட அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்க.
உனக்கு எப்படி தெரியும்னு அவள் கேட்க, அதான் எப்போவுமே பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பானே, என்னை விட அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவனையே நான் வந்துட்டு வர வேணான்னு சொல்லணும், அது தப்பு அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, இப்போ இதை சொல்ல தான் இங்கே ஓடி வந்தியா அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை சாரா, அது வந்து நீ எப்பயும் என் பக்கத்தில் தான் வந்து உட்காருவான், இன்றைக்கி பின்னாடி போய் உட்காண்டாண்டி அப்படிங்கிறீங்க. நல்லது தானே, உனக்கும் அதுதானே வேணும், நீ தான் சொல்லுவல என் பக்கத்தில் உட்காராதானே, அது இன்றைக்கி அவனே போயிட்டான், போனால் போகட்டும் விடு அப்படிங்கிறா. ஆ விடவா? ஏன் ஏன் நான் என்ன பண்ணேன், எதுக்கு அவன் அங்கே போய் உட்காரான், நான் தான் எதுவுமே பண்ணல, நான் இத்தனைக்கும் அவங்க கிட்ட கோவமாக கூட பேசலையே அப்படிங்கிறீங்க. சாரா அவங்கள மேலேருந்து கீழே ஒரு மாதிரி வேடாக பார்க்கவும், ஏன் 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 என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை உனக்கு என்ன பிரச்சனை, அவன் வந்து உங்ககிட்ட பேசினா பிரச்சனை, பேசலைன்னா பிரச்சனை, உன் பக்கத்தில் உட்காந்தா பிரச்சனை, பக்கத்தில் உட்காரலனாலும் பிரச்சனை, உன் கூட இருந்தால் பிரச்சனை, கூட இல்லைனாலும் பிரச்சனை, அவன் என்னடி பண்ணுவான் பாவண்டி அப்படிங்கிறா. இல்லை சாரா, என்ன சடனாக போயிட்டு பின்னாடி உட்காரான், அது நான் எனக்கு ஒரு மாதிரி தெரியல, கிளாஸை கவனிக்கவே முடியல, படிக்கவே முடியல, மண்டக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, உங்ககிட்ட சொன்னால் தான் நான் ஒரு மாதிரி ஃப்ரீ ஆவேன் அப்படின்ட்டு ஓடி வந்தேன் அப்படிங்கிறீங்க. சொல்லிட்டல அப்படிங்கிறா. சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஃப்ரீ ஆகிட்டியான்னு கேட்குறா. இல்லையே இன்னும் ஃப்ரீ ஆகலையே அப்படிங்கிறீங்க. இந்த ஜென்மத்தில் மண்டை ஃப்ரீ ஆகாது, மரியாதை போ, எனக்கு டைம் இருக்குது, நான் லைப்ரரி போகணும், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு லைப்ரரி போயிடுறா. நீங்கள் ஐயோ நில்லுடின்னு சொல்லிட்டு சாரா பின்னாடியே ஓடுறீங்க. அவளும் ஒரு வழியாக லைப்ரரிக்குள்ளே ஓடி போய் உட்காந்துக்கிறா. ஸோ அங்கே போனால் பேச்சு முடிச்சிருக்கா, அதெல்லாம் சத்தம் போடக்கூடாது. ஸோ அதனால் அவள் போய்ட்டு புக்கை எடுத்து வச்சு அவள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கன்னா அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு புக்கை வச்சுக்கிட்டு சாரா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படி அவள் கேட்க, ஏன்டி அவள் ஏன்டா பக்கத்தில் உட்காராம அங்கே போய் உட்காந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வயசில் கேட்குறீங்க. அவள் சத்தம் போட்டு தொலையாத அப்படிங்கிறாளா. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி அஸ்கி வயசில் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, டென்ஷன் ஆகுது. ஸோ அவளும் எனக்கு டெஸ்ட் இருக்குடி, நான் படிக்கணும், லஞ்ச் பிரேக்கில் பேசிக்கலாம், கிளம்புடி அப்படிங்கிறா. சரி ஓகே பாய், நான் லஞ்ச் பிரேக்கில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எஞ்சி ஓடிடுறீங்க. போய் கிளாஸில் உட்காடுறீங்க. இப்போது உங்களோட கிளாஸில் போய் உட்காடுறீங்க. ஆனால் பார்த்தா பின்னாடி டே காணோம். பிரேக்கில் எப்போவுமே கிளாஸ்லேயே தான் இருப்பார். நீங்கள் வெளியே போனால் உங்களை வந்து பார்ப்பாரு. ஸோ இன்றைக்கி எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல இது. ஏன்னா அவரை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போது டார்ச்சர் பண்ணலை, ஸோ அது பிடிக்கல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே தான் அமைதியாக உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க, எங்கேயுமே அவர் இல்லை. இப்போ மறுபடியும் வந்துட்டு பெல் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே வராங்க, வெளில போனவங்கலாம். நீங்களும் பார்க்குறீங்க, டேவும் வராரு. இங்கே உட்காருவானா அங்கே போயிடுவானா தெரியலையே, எங்கே போனால் நமக்கு என்ன, அவன் வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் மறுபடியும் பின்னாடி டெஸ்க்லேயே போய் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் என்ன மறுபடியும் அங்கேயே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை அவர் அப்படி தனியாக போகிறது. இப்போது இப்படி தான் ஒரு 1 வீக் ஆகிருக்கும். டே வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பார். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு பேச மாட்டாரா, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா பேஸ்கெட் பால், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பார். ஹோபிக்கிட்ட புலம்பிகிட்ருப்பார். இந்த பக்கம் நீங்கள் சாரா கிட்ட புலம்புவீங்க, அவர் ஹோபிக்கிட்ட புலம்புவார். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட பேச மாட்டீங்க, அவர் வந்து உங்ககிட்ட பேசுறதில்ல. இப்படி தான் 1 வீக் மேலே போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த கழுகு கண்ணி இருக்கா பார்த்தீங்களா மீரா, எல்லாமே அவன் நோட் பண்ணிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, டே வந்துட்டு உங்களை பிடிக்கலன்னு நினச்சி விட்டுட்டாரா, லவ் பண்ண மாட்டார் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பா. ஏன்னா நீங்கள் தான் எப்போத்தாலும் அவர் திட்டிகிட்டே இருப்பீங்கள்ல, ஸோ அதனால் அவர் ஹர்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவள் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க பார்க்குறா. அப்போ கரெக்டாக டே பின்னாடி உட்காந்துருக்கவும் இவளும் புக் எடுத்துகிட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் இங்கே உட்காரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. பட் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அதை பார்த்துருப்பாரு. சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவள் நிஜமாவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் உட்காந்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் தள்ளி உட்காராரு. ஸோ அந்த மீரா பிள்ளைய அவங்க உட்காந்துக்கிறா. உங்களுக்கு நான் அங்கே வயிறு வந்துட்டு கப்பகப்பான்னு எரிஞ்சிட்ருக்குது, பற்றி எரியுது. ஆனால் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு டீ பிடிக்காது அப்படி தானே சொல்லுவீங்க. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. அதாவது வயிற்றெரிச்சல் வந்துட்டு வெளியே புகையே வந்துடும் போல் அந்தளவுக்கு. இந்த பக்கம் டே வந்துட்டு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவளை கேட்குறாரு. இல்லை உனக்கு ஏன் ஒரு மாதிரி தனியாக வந்து உட்காந்துருக்க, நான் தான் இருக்கேன்ல, என் கூட உட்காந்துருக்கலாம்ல, நீ
நீ தனியாக இருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறா. ஓ, ரொம்ப கஷ்டப்படுறியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என்னதான் இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்காது தான், ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கும்ல, நான் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிறா. லவ் பண்ணையா? அப்போ இப்போ லவ் பண்ணலையா மீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் நான் அடப்பாவி லவ் பண்ணணும்னு சொல்கிறானா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட கையில் வச்சுருக்க பேப்பரெல்லாம் கசக்கி போட்டுட்டுருக்குறீங்க. ஸோ அதை நோட் பண்ணிட்டாரு. அவர் இதை நோட் பண்ணதுமே இன்னும் ரொம்ப சார் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் மீரா உன்னை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அவளுக்கு நான் இப்போ பேசுகிறது இவன் தானா, ஓகே ஓகே அவன் பேசுகிறப்பவே எப்படியாவது பேசி மடக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லடி, நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுவேன், ஆனால் உன்னை நான் தொல்லை பண்ண மாட்டேன். இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் பொறுமையாக உனக்காக காத்துட்ருப்பேன், ஓகேவா? அது வரைக்கும் நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் எப்போ போல உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. வந்துட்டு, தேங்க்ஸ் மீரா, நீ இந்த அளவுக்கு நல்ல பொண்ணாக இருக்க, ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. சில பேர் மேலே தேவையில்லாத ஒரு க்ரஷ்ஷு, லவ் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் க்ரஷ்ஷா, அதை லவ்னு நினச்சானா? அப்போ லவ் பண்ணலையா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறீங்க. அவ்வளோதான், பிரேக்காக வருது, தட் மீன்ஸ் லஞ்ச் பிரேக்கு. எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக தலை தெறிக்க ஓடுறீங்க. டேக்குனா செம்ம சிரிப்பு. அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு உங்கள் பின்னாடி ஓடி வராரு. இவ்வளோ நேரம் மீரா கூட பேசிகிட்டு இருக்கோம். மீரா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஆளை காணோம். எங்கடா போயிட்டான்? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், ஒருவேளை எனக்கு கனவான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கிளி பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் உங்கள் பின்னாடி ஓடி வந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. நேராக எங்கே சாராவோட டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அவர் உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. உங்களுக்கு தெரியாமல் என்ன தான் பண்ணுறீங்க, எங்கே தான் ஓடுறீங்கன்னு பார்க்கலான்னு. அப்போ கரெக்டாக நேராக போய்ட்டு சாரா கிட்ட சாரான்னு கத்துறீங்க. அவள் வழக்கம் போல் லைப்ரரிக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருப்பான், ஓகேவா? அந்த பிரேக் ஹவர்லாம். ஸோ நீங்கள் நில்லடி அப்படிங்கிறீங்க. அவளும் ஐயோ வண்டியாடி, ப்ளீஸ்டி நான் படிக்கணும்டி அப்படிங்கிறா. படிப்பியாமாடி, ஏன்னா அவங்ககிட்ட ஒன்று பேசணும், வா அந்த மரத்துக்கடி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. இங்கே பார்வைன் 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் உனக்கு பேலன்ஸ் டைம்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே நீ என்ன வேணால் சொல்லிக்கோ அப்படிங்கிறா. சரிடி 5 நிமிஷம் போது எனக்கு, நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கடி கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்க. சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியல, சாராவுக்கும் தெரியல. என்ன தான் பேசுகிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருப்பாரு. அப்படியே நீங்கள் சாரா கிட்ட மொத்தத்தையும் வளர்றீங்க. டேக்குனா செம்ம சிரிப்பு. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, இவ என்னை பிடிச்சிருந்தும் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாளா? ஒன்றும் புரியலையே. நம்ம போய் பேசினா பிடிக்கலாங்கிறா, நம்ம பேசலைன்னா ஏன் பேசலன்னு இப்படி வந்து புலம்புறா. இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே. டே உன் பாடு ஒரு மாதிரி திண்டாட்டமாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சாரா கிட்ட புலம்பி சொல்கிறீங்க. 5 நிமிஷம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவள் லைப்ரரிக்கு ஓடுறா. நீங்கண்ணா அடி பாவி, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றி அப்படிங்கிறீங்க. ஏய், அது ஈவினிங் சொல்கிறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது, பாய், போயிட்டு படி, ஓகேவா? இல்லைனா சாப்பிடு, இல்லைனா நீ லைப்ரரிக்கு மட்டும் வந்துடாத, நான் எங்கே இருக்கணும் அந்த பக்கம் நீ வரவே வராத, என்னை ரொம்ப நீ தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருப்பாள். நீங்கண்ணா இவன் என்ன, நமக்கு இருக்கிறதே ஒருத்தி தான், இவகிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது? இல்லை இவகிட்ட போய் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைப்ரரி போகிறாள். ஸோ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. வந்துட்டு அடி பாவி, அப்போது உனக்கு என்ன இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன், அவ்வளோ ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுருப்பாரு. அப்போ கரெக்டாக மரத்துக்கு மேலேருந்து ஒத்துன்னு முன்னாடியே வந்து ஏதோ நிற்குது, உளுந்து, அதாவது ஜம்ப் பண்ணி நிற்கிது. அவ்வளோதான், அவருக்கு உயிரே இல்லை. அப்படி நெஞ்சை வந்துட்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மூச்சு இழுத்துருப்பாரு. அப்போ கரெக்டாக கண்ணை முழிச்சு பார்த்தா, கண்ணை மூடிப்பாரு. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் யாருன்னு பார்த்தா நம்ம ஹோபி தான். மரத்து மேலே உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீ எங்கடா இருந்த பைத்தியக்காரன்னு சொல்லிட்டே கேட்க, இதோ அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை காட்டுறாரு. இவரும் அண்ணாந்து பார்த்துட்டு எங்கேயா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் சும்மா போர் அடிக்குதுன்னு வார்ம் அப் பண்ணுறதுக்காக மரத்து மேலே ஏறினேன், அப்போ தான் இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. உன்னோட ரூட்டு கிளியர் போல், வைன் இந்த அளவுக்கு புலம்புறா, அப்படி என்ன பண்ணேன், நான் வேறு கிளாஸ்க்கு ஒழுங்காக வரதில்லை, அதனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஹோபியும் உங்களோட கிளாஸ் தான், ஆனால் பயவில் கிளாஸ் பக்கமே வராது, எங்கேயாவது கட்டடிச்சிட்டு இப்படி தான் மரத்து மேலே அங்கே இங்கேயும் சுற்றிட்டு ஏறிட்டு தெரிவார்.
அப்படி தான் இப்போயும் மேலே ஏறி உட்காந்துட்டு நான் வார்ம் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுறது எல்லாரும் கேட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு ஏய் ஆமாடா, இவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, ஆனால் இவளுக்கு என்ன பிடிக்குது. ஸோ நான் கிவ் அப் பண்ணுறதா கிடையாது, பார்க்கலாம், நான் சீக்கிரமாக அவகிட்ட, அதாவது அவளை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே இப்படி பேசிட்டே உள்ளே போய் அவன் வேறு மாதிரி பேச போகிறா, போயிட்டு அவளை வாட்ச் பண்ணு அப்படிங்கிறாரு. நான் வாட்ச் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்ன பூசியாக பண்ணுற வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹோபியோட கையும் பிடிச்சி இழுத்துட்டு அதே லைப்ரரிக்கு தான் போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சாரா வந்துட்டு உட்காந்துருப்பாளா, அங்கேயே போயிட்டு புக்கை வச்சுக்கிறீங்க. அப்போது கரெக்டாக சாரா வந்துட்டு என்னோடய கிளாஸ்மேட் இங்கே வருவா, நீங்கள் அந்த டெஸ்கில் உட்காந்துக்க அப்படிங்கிறா. அடி பாவி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் அப்படிங்கிறீங்க. ஏய் நாங்கள் 2 பேரும் கம்பைன் பண்ணி படிக்கணும், நீ அங்கே உட்காரு அப்படிங்கிறா. நீங்கண்ணா அடி சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காரா. இப்போ அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சாரா கிட்டே பேசி ஆகணும்ல, அப்படி தான் அப்படின்ட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் டேவும் ஹோபியும் நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க பேச மறைச்சிட்டு உங்களுக்கு முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட முன்னாடி தான் அவங்க உட்காந்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு புக்கை வளர்த்தி ரொம்ப லாங்காக பெரிய புக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு சாரா சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவள் என்னடி அப்படிங்கிறா. ஸோ இது எல்லாமே இவங்க 2 பேர் கேட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, என்னென்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் சாரா கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேங்கிறான்னு கடுப்பாயிட்டு அப்படியே டெஸ்க்கு கடியில், அதாவது அந்த பெஞ்ச் இருக்குல்ல, ஸோ அதுக்கு அடியில் கீழே குனிஞ்சு உட்காந்து தவந்துட்டு போய் அவளோட கால்கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. அவள் என்னடி பண்ணுற அப்படிங்கிறா. ஏய் ப்ளீஸ் டி, நான் சொல்கிறது கேளுடி, எனக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. எதுக்கடி இப்போ கெஞ்சிட, அவனையும் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நீ தான் வேணான்னு, இப்போ அவன் வேணான்னு போகிறான், அப்புறம் நீ போனால் அது நல்லா இருக்காது, அசிங்கம் அப்படிங்கிறா. இல்லை 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 இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னா, ஆனால் எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. இதை கேட்டு ஹோபிக்கும் டேக்கும் ஷாக்கு. என்னடா அவள் பொசுக்குன்னு பிளேட்டை திருப்பி போட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ சாரா லவ் இல்லைண்ணா, ஏன்டி இப்படி நாய் மாதிரி கெஞ்சிற அப்படிங்கிறா. இல்லை எனக்கு அவன் மேலே லவ் இல்லை, ஆனால் அவகிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. எவகிட்டன்னு சொல்லி அவள் கேட்க, அந்த மீரா கிட்டே பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஸோ டேக்கு லைட்டாக சிரிப்படுது, ரொம்ப ஜலஸ் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுவோம். சாரா வந்துட்டு மேம் எனக்கு இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை மாட்டி விட்டாரா. அவ்வளோதான். அந்த மேம் வந்து கீழே பார்த்துட்டு நீ என்ன பண்ணிருக்க, உன் பேர் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் சாரா, நான் இந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அவளோட டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஹோபிக்கு செம்ம சிரிப்பு. அடி பாவி, சரியான ஃப்ராடாக இருக்காடா இவ அப்படின்னு சொல்லவும் சாராவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏய் என்னடி என்னோடய டீட்டெயில் தான் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் மேம் மன்னிச்சிக்கோங்க, என்னோடய பேர் சாரா, நான் வந்துட்டு MBA டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் இவங்க பேர் ON, இவங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். இவங்க நான் அதாவது இவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, நான் வந்துட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்ணது தப்பு தான், சாரி மன்னிச்சிக்கோங்க. அண்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் கூட பண்ணிக்கோங்க. என்னோடய பேர் சாரா, MBA டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறீங்க. அப்படியே உங்களை முறைக்கிறா. நீங்கள் வெப்ப மாட்டி விட்டல சாவடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போது சாராவோட பேரை MBA டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, உங்களை ஃபேஸ் அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேர் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறா, லைப்ரரியில் டீசெண்டாக வந்துட்டு சைலண்ட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க அவள் பேரை வச்சுட்டு. இங்கே அவள் நான் டென்ஷன் ஆகி உட்காந்துருக்கா. இப்படின்னா டே அண்ட் ஹோபி சரி ஓகேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. லஞ்ச் பிரேக் இப்படியே தான் முடியுது. நீங்கள் கிளாஸ்க்கு போனால் அங்கே டே அந்த மீரா கிட்ட வளைஞ்சு பேசுகிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு பொறாமையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டீங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு விடுவிடுன்னு நீங்கள் வெளியே போகிறீங்க. டே அதை கவனிச்சிருக்க மாட்டார். ஏதோ உங்களை வெறுப்பேற்றுங்க பேரில் அவகிட்ட ரொம்ப வளைஞ்சு அவள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா, மேலெல்லாம் கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ சட்டியக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு, தேவையில்லாத மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்காதடா டே, ஏதோ ஒரு சைக்கோ அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி
போய் பார்த்தா அவங்கள காணோம். ஐயோ இவங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அப்போ தான் நீங்கள் நேராக அந்த ஸ்டேடியம் இருக்கும்ல, பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டேடியம், அங்கே போகிறீங்க. அங்கே போனால் அங்கே ஒரு கோச் இருக்கார். யாரும்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே கோச் யார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நானா அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் வேணும்னா கோச்சாக வேணும். கோச், எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது, அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு பொண்ணு கூட அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணவே இல்லை. மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்துட்டு அவர் மெயினாக எடுக்கிற ஒரு இது, ஓகேவா? ஸோ இது அவரோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்க டீம். அங்கே மட்டும் ஒரு பொண்ணு கூட இல்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதனால தான் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு கலந்துக்கோங்கன்னு கேட்டிருப்பாரு. இப்போ நீங்களாம் போகிறதுனால அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாமப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்களும் அதெல்லாமே அப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக ஹோபி வந்துட்டு எல்லாருமே கிளாஸை கட் அடிச்சுட்டு ப்ராக்டிஸ்ன்னு சுற்றிட்டு இருப்பார்ல அங்கங்கே. அந்த மாதிரி தான் ஏதோ அதிசயமாக ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்காரு. பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கவும், ஒயன் நீயா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஹோபி, நீ இங்கே இல்லாமல் எங்கேருந்து வர? நீ தான் ப்ராக்டிஸ் இருக்குன்னு என் நேரமும் சுற்றிட்டுருப்பியே அப்படிங்கிறீங்க. ப்ராக்டிஸ்க்கு தான் வருவேன், இன்றைக்கி கொஞ்சம் லைப்ரரி பக்கம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கெல்லாம் போவியா நீ அப்படின்னு கேட்குறீங்க. ஏன், நான் படிக்கிற பையன், நான் எல்லா பக்கம் போவேன். சரி ஓகே, நீ என்னங்க அப்படிங்கிறாரு. ஸோ உடனே அந்த கோச் வந்துட்டு புலிஸ் ஒரு அக்கா வந்திருக்கா, கேட்குறான் பாரு கேள்வி, ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காடா பேஸ்கெட் பால் அப்படிங்கிறாரு. ஓஹோ சரி ஓகே, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா கோச் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீ வாய் திறக்காமல் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான், போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்க விட்டுறாங்க. அவரும் போய்ட்டு வார்ம் அப் பண்ணிருக்காரு, நீங்களும் வார்ம் அப் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கோச் வந்து உங்களுக்கு பேசிக்கலாக சொல்லி கொடுக்குறாரு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போது அவர் வந்துட்டு ஒரு கால் வந்துடும். ஸோ அதாவது மேலே பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மேலே போயிடுவார். அந்த ஹோபிக்கிட்ட வந்துட்டு நீ அவளை டேக்கர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ ஹோபி வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்களும் வந்துட்டு அப்படியே எல்லாமே அவர் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் எங்கடா போனால் ஆளக்கானு சொல்லி தேடிட்டு இருந்துகிட்டே வந்து ஒரு மாதிரி களைச்சி போயிட்டார். சாரா கிளாஸில் போய் பார்த்தா இல்லை, அந்த பக்கம் கேன்டீனில் பார்த்தா இல்லை, லைப்ரரியில் பார்த்தா இல்லை, எங்கே தான் போயிருப்பா, எங்கே பார்த்தும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வாஷ்ரூம்க்கு இது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. ஒரு நிமிஷம் கூட போனால் அசிங்கமாக போயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு அரை மணி நேரம் நின்று இருப்பார். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. அரை மணி நேரமாவா அவ்வளோ இருப்பா? சிச்சி, அவ்வளோ நாங்கள் என்ன பண்ண போகிறாங்க, ஆனால் வேறு எங்கேயாவது போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா அவருக்கு ப்ராக்டிஸ் டைம் ஆகிடுச்சு. அலாரம் வச்சுருப்பார் வாட்ச்லேயே. ஐயோ இந்த டைம் வேறு ஆகிடுச்சா, போகணுமா, இல்லைனா அந்த கோச் கழுவி ஊற்றுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளாஸில் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போ காலேஜெல்லாம் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களாம் ப்ராக்டிஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அப்படியே உங்களை காணோங்கிற ஒரு சோகத்தில் சொங்கி மாதிரி நடந்து வந்துட்டுருப்பார். வந்து பார்த்தா மனுஷனுக்கு ஷாக்கு. ஹோபி உங்கள் கூட விளையாடிட்டு இருக்கிறாரு. இதில் வேறு எப்படி பேஸ்கெட் பால்னால் தட்டி சண்டை போட்டு பிடிச்சி பிடுங்கி விளையாடுவாங்கள்ல, அப்படி தான். ஸோ இதை பார்த்த மனுஷனுக்கு ஹார்ட்டே உடஞ்சிருச்சு. நண்ப துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹோபி ஒரு மாதிரி பார்க்க, அப்போ தான் ஹோபி பார்த்துட்டு இவன் என்ன துரோகி மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு மச்சான் வாடா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்ப்பீங்க, பார்த்தா தான் வந்துட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போ வந்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறான், இங்கே இப்போ வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். நீங்களும் வந்துட்டு எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அமைதியாக நிற்கிறீங்க. இப்போ வந்து கோச் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. இப்போது அண்ட் ஹோபி கூட நீங்கள் விளையாடணும். அப்போது நீங்கள் வந்துட்டு விளையாடலான்னு சொல்லிவிட்டு நார்மலாக தான் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஹோபி கூட தான் மோஸ்ட்லி விளையாடுவீங்க. கிட்ட போக மாட்டீங்க. அண்ட் ஹோபி கிட்ட பால் தான் பிடுங்க போவீங்க. கிட்ட பால் தான் ஹோபி தான் போய் பிடுங்க வர, நீங்கள் கிட்டக்கே போக மாட்டீங்க. ஆனால் இது மாதிரி தான் 2-3 நாள் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டுருக்கு. நீங்கள் டேக்கு செம ஹாப்பி, அட்லீஸ்ட் அவர் இருக்கிற இடத்துலையாவது நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்க்க முடியும். ப்ராக்டிஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்க்க முடியும். அவர் ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த மீராவும் அந்த இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறா. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஹோபி கூட விளையாட அவள் வந்துட்டு டே கூட விளையாடுறங்கிற மாதிரி இருக்குது. வேறு இந்த மாதிரி ஆனதுமே ஆல்ரெடி நம்ம வெந்து வேக்காடு பிடிச்சி போய் தான் இங்கே வந்தோம், இங்கேயும் வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது.
அப்படியே கடுப்பில் அந்த பாலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை டேக்கிட்ட வந்துட்டு இருக்கும், அந்த பால் டேக்கிட்டு இருக்கும். அதை போயிட்டு அந்த மீரா பிடுங்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருப்பா. அப்போ அவள் கையெல்லாம் வந்துட்டு அவரோட செஸ்ட்லலாம் வந்துட்டு படுமா. அவ்வளோதான், அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வெறியாயிட்டு, உங்கள் கையில் இருக்கிற பாலை தூக்கி தூக்கி எறியறீங்க. அப்படியே அது வந்துட்டு ஏதோ இடத்துல பட்டு பட்டு திரும்ப உங்ககிட்டே வருது, திரும்ப உதைக்கிறீங்க, அது ஏதோ இடத்துல பட்டு திரும்ப வருது. 10 உதைச்சிருப்பீங்க. 10னாவது உதைக்கிறப்போ ஒரு சத்தம் பொத்துன்னு. என்னன்னு திரும்பி பார்க்குறீங்க எல்லாருமே. நீங்கள் டே மீரான்னு எல்லோரும் திரும்பி பார்த்தா அங்கே கிடக்கிறது நம்ம ஹோபி தான். நீங்கள் உதச்ச எல்லா பாலும் அவரோட தலையில், மூஞ்சில், கால்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் அட்டாக் பண்ணியிருக்கோம். அவர் அடுத்த வார்த்தை போய் பேசுறதுக்குள்ளேயே நீங்கள் அடுத்தடுத்து வந்துட்டு உதச்சிட்டே இருப்பீங்க, அவ்வளோ போர்ஸா. ஸோ 11வது உதைக்கலான்னு பார்க்குறப்போ மனசை காலி, கீழே புத்துன்னு விழுந்துட்டார் வாங்கி, மூக்கில் காதில் ரத்தம். நீங்கள் அப்படி பதறிட்டு ஹோபின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. போய் பார்த்தா அவருக்கு அப்படியே ரத்தம் வருது. நீங்கள் பயந்துட்டீங்க. உடனே மீரா போச்சு, இவனை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரி பட்டம் கட்டுறா. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவளை பார்க்க டே வந்துட்டு அடி சண்டாளி சைடு கேப்பில் கொலகாரி பட்டம் கட்டுறேன், நீ ஆளுக்கு ஹீரோனி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது ஒன்று அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹோபி இருக்கார்ல, ஸோ அவரை வந்துட்டு தூக்குறாரு. நீங்கள் காலை பிடிக்க, ஸோ அவர் வந்துட்டு கையாண்டி பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறீங்க. அந்த மீரா எங்கேயோ மழை பெஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கா. கொஞ்சம் கூட யார் மேலேயும் ஒரு சின்ன கேர் கூட இல்லை. இப்படி தான் அவரை தூக்கிட்டு மெடிக்கலுக்கு போகிறீங்க. ஸோ டே வந்துட்டு தனியாக தூக்க முடியல அவரை. ஸோ நீங்களும் வந்துட்டு காலை பிடிச்சிட்ருப்பீங்க. ஆனாலும் அது கூட டேக்கு பிடிக்கல, நானே தூக்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இல்லை நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அப்படி பிடிச்சிருக்கிறப்போ உங்கள் 2 பேர்த்தாலே பேலன்ஸ் பண்ண முடியல, ஏன்னா மயங்கிட்டார்ல, ஸோ உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல. அப்போ தான் வந்துட்டு சாரா அந்த பக்கம் லைப்ரரியிலேருந்து போயிட்டு இருந்திருப்பா. அவளை பார்த்ததுமே சாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவள் வயன் என்ன பண்ணிட்டுருக்க, யார் அது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஹோமி. இவன் இப்படி கிடக்குறான் அப்படிங்கிறா. ப்ளீஸ் போட்டு தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஏதோ பீரவை தூக்குற மாதிரி அவரை தூக்கிட்டு போய் மெடிக்கலில் விடுறீங்க. ஸோ அவங்க விட்டுட்டு அவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் திருன்னு முழிக்கவும், ஆனால் அதாவது நான் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடிட்டே வந்து தெரியாமல் பால் மேலே பட்டுருச்சு, எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்து விளையாடுறது இல்லையா, அவனுக்கு மூக்குக்கு வாயெல்லாம் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக உங்கள் 2 பேர்த்தையும் கோச் கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் அங்கே போகணும், சாரா மட்டும் தான் அங்கே இருக்கா, சரி ஓகே நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டேவும் தான் சாரா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் நீங்கள் கோச் கூப்பிட்றாங்கன்னு போயிருப்பீங்க. அந்த பக்கம் போனால் கோச் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, அங்கே நம்ம போகிறோம், ஸோ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. எங்கே அந்த அருந்தவாள் ஹோபி அப்படின்னு கேட்குறாரு. சார் அவன் மெடிக்கலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது வந்து விளையாடுறப்போ தெரியாமல் பால் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் 2 பேரும். ஐயோ அவன் நல்லா விளையாடுவான், அவனுக்கு ஒரு அடிபட்டுருச்சா, இப்போ நான் அடுத்த ஆளுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மீரா நான் இருக்கேன் அப்படின்ட்டு வரா. நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே என் கூட விளையாடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற அவசரத்துக்கு விளையாடி பார்க்க சொல்லி கேட்குறாரு. அவளும் வந்துட்டு கிட்ட பால் பிடுங்கினால அந்த மாதிரி இவர்கிட்டையும் வந்துட்டு கையில் பால் அடிச்சு கொடுத்துருக்க மாட்டார். உடனே போய் பாலை பிடிக்கிறங்கிற பேரில் அவரை சேர்ந்து கட்டி பிடிச்சி கீழே ஓண்டுட்டு இருக்கிறா. உங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பாயிடுச்சு. அந்த கோச் இருக்கார்ல, அவர் ஐயோ கரும் பிடிச்சவளை விடுறி அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் விடாமல் அவரை பாலை பிடுங்குறங்க பேரில் 2 பேர் காட்டி பிடிச்சி கொண்டுட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கருமத்தெல்லாம் நான் வேண்டாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் வெளியே போயிடுறீங்க. இப்படி தான் நீங்களும் டைம் வந்துட்டு அந்த பக்கம் போயிருப்பீங்க. ஆனால் இந்த சைடு ஹோபி இருக்கார்ல, அவர் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. இவன் ஒரு மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு ஹோபியே பார்த்துட்டுப்பா. அப்போ டக்குன்னு லைட்டாக வெளியே காத்துட்ருக்குமா. ஸோ அப்படியே அந்த மறையிலெல்லாம் அசைதுன்னு சொல்லிட்டு சாரா அங்கே பார்த்துட்ருக்கா. அப்போது ஹோபி லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரோட கண்ணுக்கு சாரா தான் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் பிளர்ரா அண்ட் அவரோட ஃபேஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸாக அவள் ஒரு மாதிரி ஜன்னலில் அதாவது சைடாக அந்த பக்கம் பார்த்துட்டுருக்குறாள். ஸோ கண்ணத்தில் கை வச்சு அந்த வியூ செம்மையாக இருக்குது. அவர் அப்படி பார்த்துட்டு நல்லா சைட் அடிச்சுட்ருக்காரு. இப்போ தான் சாரா திரும்பி பார்த்தா ஹோபி டக்குன்னு கண்ணை முடிப்பார். ஐயோ இவன் என்ன எந்திரிக்கவே இல்லையா, என்னால் எந்திரிக்கட்டு, நான் வேறு கிளாஸ்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் கை வச்சு எந்திரி அப்படிங்கிறா.
என் ஹோபிக்கு அப்படியே குழுக்குள்ள இருக்குது, இன்னும் 4 தடவை அப்படியே பண்ணு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ இவளும் எழுப்பி எழுப்பி பார்க்கவும் அவர் தான் எந்திரிக்கவே இல்லையே. ஸோ அவரோட ஃபோன் எடுத்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்புறேன், அவனே எந்திரிக்கவே இல்லை, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவர் அவள் இருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே அவரோட மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறேங்கிற பேரில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காரு. அதாவது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீ இந்த வியூவில் ரொம்ப அழகாக இருக்க அப்படி இப்படின்னு பல வசனம் பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு உன்னோட பதில் என்னன்னு கேட்குட்டு கண்ணை முழிச்சா பக்கத்தில் எதிர நீங்களும் டேவ் தான் நிற்கிறீங்க. அவர் அப்படி திருத்திரு முழிக்கிறாரு. டேவ் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மச்சான் உங்ககிட்ட தான், நீ இந்த வியூவில் ரொம்ப அழகாக தெரியற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா. நீங்கள் அப்படியே வேடாக பார்க்குறீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ டக்குன்னு அடக்க ரொம்ப பிடிச்சோடனே அவளே இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வலிக்கு வரா, அதையும் கெடுத்துருவான் போலேன்ட்டு பயமுடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹோபி ரியலைஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ தப்பாக எடுத்துக்காத, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவகிட்ட எப்படி பேசுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் சாராக தான் இருந்தா, இவர் பேசுனதெல்லாம் கேட்டால் அவளை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. அப்போது கரெக்டாக எப்படின்னா அந்த டோர்னமெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வருது. இப்போ எல்லோரும் போகிறீங்க, அந்த மீராவும் அப்படி இப்படி பண்ணி அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரேன்ட்டு வந்திருப்பா. இப்போ யாரெல்லாம் பேட்ச் அப்படின்னா நீங்கள் ஹோபி 3 பேர் பேட்ச்சு. அந்த மீராவை வந்துட்டு வேறு இதில் போட்டிருப்பாங்க, வேறு டீமில். ஸோ உங்கள் டீமில் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் 3 பேர் அந்த டீமில் இருக்கீங்க. ஆனால் வேறு ஒரு டீம் இருக்குள்ள, ஸோ 2வது பேட்சுன்ட்டு அதில் வந்துட்டு மீராவை போட்டிருப்பாங்க. அவள் லைட்டாக சுமாராக தான் விளையாடுவா, பட் இருந்தாலும் ஆள் பத்தலன்னு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட டீம் வந்துட்டு கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சிடுறீங்க. ஆனால் அவங்களோட டீம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க, கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போகுது. ஆனால் அந்த மீரா பைத்தியம் ஒரு மாதிரி சொதப்பியிருப்பா. ஸோ அதனால் அவங்க வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ உங்களோட காலேஜ்லேருந்து போன டீமில் நீங்கள் மட்டும் தான் வின் பண்ணியிருப்பீங்க. பையன்லாம் அட்லீஸ்ட் நீங்களாவது வின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் ரொம்ப டேஸ் போயிட்டுருக்கு. மீராவும் வந்துட்டு டேக்கிட்ட ரொம்ப ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாள். ஆனால் ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமாக கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் அப்படியே பல்ல கடிச்சு தான் உட்காந்துருப்பீங்க. அவர் தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டார்ல, தனியாக தானே உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போ மீரா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. அந்த டைமில் அவள் நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்குறப்போ அவள் வந்துட்டு டேவோட ஹிப்பில் கை போட்டுட்டு, அதாவது பின்னாடிருந்து கை போட்டிருப்பா, முன்னாடி இருந்தும் கை போட்டிருப்பா. ஸோ தட் மீன்ஸ் சைட்லேருந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் எதையும் மறைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ஓடி வந்து அவளோட முட்டியை பிடிச்சி இழுத்து மேலே நிற்க வச்சிடுறீங்க. அவளுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிறா, இதுக்கிட்டே தலையை பிடிக்கிற விடு அப்படிங்கிறா. ஏய் என்னடி, நானும் பார்த்துட்ருக்கேன், போனால் போதும் விட்டா ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் அவனை எப்படி வேணால் பிடிப்பேன், உனக்கு என்ன அப்படிங்கிறா. பலான்னு ஒரு அரை தான் நீங்கள் அடிச்சிடுறீங்க. டேனா திருத்துன்னு முழிக்கிறாரு. என்னடா நீ முழிச்சிட்ருக்க, நான் அத்தனை தடவை சொன்னேன் வேண்டாம் இப்படி பண்ணாத, எனக்கு பிடிக்கலன்னு கேட்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஏன் வேண்டாம் வீடு பேசாத எதுவும் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ என்னடையும் மறைக்கிற, இவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நாங்கள் வெளில பண்ணுறோம், நாங்கள் பேசிக்கிறது பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் கடுப்பாயிட்டு அப்படியே சட்டுன்னு வந்துட்டு உங்களோட கையில் வந்துட்டு ஒரு ரிங் போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே காட்டுறீங்க. இங்கே பாரு அப்படின்னு. என்னது அப்படிங்கிறா. அவன் கையை பாருடி பரதேசி அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவளும் நோட் பண்ணுறா டேவோட கையை, 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரிங்க. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது அப்படிங்கிறா. பார்த்தா தெரியல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்படியே அங்கே இருக்கிற எல்லாருமே கிளாஸ் ஃபுல்லாக ஷாக்காக உங்களை பார்க்க, அங்கே மீராக்குன்னா இன்னும் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாடி, எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் ஆச்சு. நாங்கள் வெளியே சொல்லிக்கல, சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆனால் நீ ஆடுற ஆட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிடுறீங்க. இத்தனை நாள் கோவம் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அடி ஓதன்னு சொல்லி பிச்சு எடுத்துடுறீங்க. டேவும் வந்துட்டு தடுக்க பார்த்துருப்பாரு. டேக்கும் சேர்த்துட்டு ஆள் போடுறீங்க. அவர் ஐயோ அம்மா ஐயோம்மான்னு கத்துறாரு. ஸோ ஹோபிதா வந்துட்டு டேவை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் திரும்ப நீங்கள் அந்த மீராவை அடியே நடிக்கிறீங்க, விட்டால் கொண்டுருவீங்க போல். அப்படி முடி பிடிச்சிருந்து அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அவள் கற்றுன்னு கத்துறா. ஸோ டே வந்துட்டு என் வீடு ப்ளீஸ் ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுங்கிறாரு. அப்போது டேவோட முடியை பிடிச்சி அவளுக்கும் சேர்ந்து காலத்தில் 2 அரை கொடுத்துட்டு, டே நீ தாண்டா, உன்னால தான் இத்தனை பிரச்சனை,
நான் அத்தனை தடவை சொன்னேன்ல அவகிட்ட பேசாத, இந்த மாதிரி க்ளோஸாக உட்காராதன்னு. அது என்ன போய் அப்படியே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நாள் உழுகுது. ஸோ அவர் இல்லை நீ அவளையே போயிட்டு அடிச்சுக்கோ என்ன விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு ஓடிடுறாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஹோபிக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ ஹோபி சிரிச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் டேவ் போட்டு அடிக்கிறதெல்லாம் அப்படி எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அவரும் வந்துட்டு ஒயன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ, இனிமேல் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அதாவது உங்ககிட்ட சரணடைஞ்சிடுறாரு. நீங்கள் உன்னை அப்புறம் பேசிக்கிறேன்டா, வீட்டுக்கு வரவில்ல அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப மீரா கிட்ட தான் போகிறீங்க. அவள் வந்துட்டு ஆல்ரெடி மன உளைச்சலில் இருப்பா. ஸோ நீங்கள் திரும்ப அடிக்க போகவும் ஒயன் ப்ளீஸ் எனக்கு உண்மையை சொல்லு, நீ என்னை அடி என்ன வேணா பண்ணு, ஆனால் உண்மையை சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறா. ஆமாடி, சர்டிஃபிகேட் காட்டணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து சர்டிஃபிகேட்டெல்லாம் ஃபோட்டோ இருக்கும் காட்டுறீங்க. அவளுக்கு அதெல்லாம் பார்த்து ஷாக்கு. அப்படியே வந்துட்டு டேவ் பார்த்து அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசின, நான் உன்னை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறா. அதுக்கு நீங்கள் சரி ஓகே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா போல், நம்ம கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டோமோன்னு நினச்சி அவளுக்காக லைட்டாக ஃபீல் பண்ணிப்பீங்க. அதுக்குள்ளே அந்த எருமை பரவாயில்ல நீ அவளை டிவோர்ஸ் பண்ணுவாள், அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம். பக்கத்தில் இருக்கிற சேர் பெஞ்சல் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி அந்த அன்றைக்கி ஃபுல்லாக கலவரமாக போயிருக்கோம். ஸோ அந்த அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக கோவமாக கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு சோஃபாவில். ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் கை கட்டி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் முட்டி போடுறா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. முட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த மனுஷனும் முட்டி போடுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஐயோ மாட்டை வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நிற்பார். ஸோ நீங்கள் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி ஜலசி தாங்க முடியாமல் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணிவிட்டு சீக்கிரட்டாக கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அதான் கேட்குறீங்க என்ன சொன்னேன்னு. அவகிட்ட பேச வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிறாரு. சந்தேகம் வந்துடும்னா ஒரு லிமிட் இல்லையா, தேவையில்லாமல் இந்த அளவுக்கு பேசி வச்சுருக்க. அவள் உன்னை மறுபடியும் லவ் பண்ணுறாங்கிறா, கல்யாணம் பண்ணுறாங்கிறா, பண்ணிக்கிறியா போடியா அப்படின்னு கேட்குறீங்க. போடா பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சாராவோட வாய்ஸ் விடுடி பாவண்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சாரா சிரிச்சிட்டே வரா. அப்போ நீங்கள் சாரா இவனால் சும்மாவே விடக்கூடாது, இவனால் எத்தனை டென்ஷன் தெரியுமா எனக்கு, டெய்லி இப்போ போய் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுறான், இனிமேல் போவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் ஹோபி சிரிச்சுட்டே இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா கூட என் மச்சான் அழகாக தான் தெரியலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வராரு. ஸோ 4 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் லிவிங்கில் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஹோபி சாரா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அவளும் அக்செப்ட் பண்ணியிருப்பா. அவளுக்கு ஹோபியை பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணியிருப்பா. அவங்க 2 பேரும் அதே வீட்டில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிருப்பீங்க. ஓகேவா. ஸோ இப்படி தான் எல்லோரும் ஒரு மாதிரி பண்ணியாக பேசிட்டு அப்புறமா சாப்பாடு வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறா சாரா. ஸோ இன்றைக்கி அவள் தான் சமைக்கணும். ஸோ ஆளுக்கு ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு போட்டிருப்பீங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி சாரா தான் சமைக்கணும். சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறா. பாவம் என்ன முட்டி போட்டு நிற்கிறாரு. அப்புறம் ஹோபி தான் பாவம் என் ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ சாரா தான் இருந்துட்டு பாவம் நீ இடிவாடி பண்ண மாட்டான், பார்த்தா பாவமாக தெரியுது, மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச காட்டுறாரு. உங்களுக்கே பாவம் போல் தான் இருக்குது. இப்படி மூஞ்ச காட்டி ஏமாற்றிடுவான், பண்ணுறதெல்லாம் ப்ராடு வேலை, மூஞ்ச மட்டும் அப்பா மாதிரி வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்திரி அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் இதுக்கு தான் உன்னை முட்டியே போட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நான் எவ்வளோ டைம் வேணால் முட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பசிக்குது அப்படின்னு சொல்லவும் வந்து பரவாயில்ல ஆனால் எனக்கு நீங்கள் கொஞ்சம் போல கருன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இதையெல்லாம் சாரா பார்த்துட்டு ஹோபியை முறைக்கிறா. ஹோபி சாரா எனக்கு ஒன்று இப்படி தூக்கிட்டு போடணும் ஆசை தான், ஆனால் எலும்பு உடஞ்சிருண்டி எனக்கு அப்படிங்கிறாரு. ஹோபி அப்படி சொல்லி அடுத்த செகண்ட் படார்னு ஒரு சத்தம். ஹோபி வந்துட்டு ஐயோன்னு ஒரு கத்துறாரு. ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ளே காது கேட்குது. உங்களுக்கு செம சிரிப்பு. வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டா போலையோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா சாரா கூடிக்கட்டை இருக்குல்ல. ஸோ கூடிக்கட்டை அதை தூக்கி அவரோட கால் மேலே போட்டிருப்பா. ஏன்னா
ஏன்னா என்னை தூக்கினா உனக்கு கால் உடையுதா எலும்பு உடையுதா, இப்போ இது தூக்கி போட்டால் கூட உடையும் பார்க்குறியான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிருப்பா. ஸோ அப்படி தான் அவர் காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு, கீழே அழுதுட்டு, அதாவது கிட்டத்தட்ட கத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு. சாரா அப்படி கோமா நின்றுருக்கா, என்னை தூக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மேலே நீங்கள் 2 பேரும் அப்படி கொஞ்சிக்கிட்டு கீழே மறுபடியும் சண்டை போடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே வாடியா. ஸோ ஓகே, ஹாப்பி என்டிங். 2 பேர்த்துக்கும் 2 பேர் போட்டுட்டேன். அண்ட் ஸ்டோரியும் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் டியர். அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னாலும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை போடுறேன். அப்புறம் வின்சியா டியர், நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் நான் அதை எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேனா, இல்லை எதையாவது விட்டுட்டேனா, இல்லை அப்படியே டோட்டலாக ஸ்டோரிக்கு இது மாற்றிட்டேனா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சு, நான் அந்த மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி தானான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வேறு என்ன, ஐயோ ரேக் வீடியோ நீங்கள் நேற்று ஏதோ கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்களே, ஐயோ இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் மண்டக்குள்ளே எப்படி தோணுதுன்னு கேட்டிருந்தீங்கள்ல. அது வந்து சீனியர் நீங்களும் தானே கேட்டீங்க, உனக்கு எப்படி இப்படி தோணுதுன்னு தெரியல. அது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியலங்க சீனியரே, தெரியலங்க ராகவிடியர், எதனால் அப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டோரியான்னு மட்டும் கேட்டுறாதீங்க, அதுவும் ஒரு ஸ்டோரி தான், ஓகேவா? சரி ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அதை எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னா எனக்கு ப்ளீஸ் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக எனக்கு டைட்டில் கொடுங்க டியர், ஓகேவா? அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போது இந்த ஸ்டோரிக்கு எனக்கு அவங்களே டைட்டில் கொடுத்துட்டாங்க, இது ஓகே, நல்லா இருக்குது, டைட்டில் செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் வந்துட்டு நானாக ஒரு ஸ்டோரி போடுவேன் பார்த்தீங்களா, அப்போது அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்டோரிக்கு டைட்டில் இது வெயி அப்படின்ட்டு எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக தெரியும் நான் போடுற டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டோரியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த டைட்டில் வெயின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் டைட்டில் மாற்றிடுவேன், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சின்ன ஒரு ஹெல்ப் தானே பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு டைட்டில் வைக்கவே தெரிய மாட்டேங்குது, அதுக்காக தான் கேட்குறேன். வேறு என்ன, இதெல்லாம் தான் கேட்கணும்னு நினச்சேன். அப்புறம் நிறையா இருக்குது, நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். பட் என்னால் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியலங்க டியர். ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் டைம் பற்ற மாட்டேங்குது, ரிப்ளை பண்ணவும் டைம் பற்ற மாட்டேங்குது. அதனால் வேறு என்ன, பட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன, அவ்வளோதான் டியர், ஞாபகம் எல்லாம் மறந்துட்டேன். சரி ஓகே, டாடா பேசுகிறாங்க. பர்த்டே கேர்ள் ஸ்டோரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அண்ட் ஹாப்பி பர்த்டே.